இன்னைக்கு திருப்பதி பெருமாள் சொன்னா வந்து தெரியும், ஸ்ரீரங்க பெருமாள் சொன்னா வந்து தெரியும். ஆனா தமிழ்நாட்டிலே முதல்ல பெருமாளே வந்து தங்கிய இடம், அதாவது ஸ்ரீரங்கத்து சிலையோட இங்க இருக்கக்கூடிய சிலையோட அடி வந்து 27 அடி பெருசு. அவ்வளவு பெரிய ஒரு சிலை உள்ள கோயில் தான் பெரிய ரங்கநாத சுவாமி. இந்த கோயிலோட ஹிஸ்டரியை பத்தி வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். யார் பீரியட்ல வந்து கட்டப்பட்டுச்சு, கிட்டத்தட்ட 2000 வருஷம், அதாவது 2000 வருஷம் பழமையான ஒரு கோயில், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோயில் வந்து சொல்றாங்க. பட் ஆனா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாம வந்து இருக்கு. இது எங்க இருக்கு, எந்த லொகேட் ஆயிருக்கு, இதை பத்தின ஃபுல் டீடைல் அண்ட் முக்கியமா இதை பத்தின ஹிஸ்டரி அண்ட் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு கோயில் வந்து சொல்றாங்க. அங்க போயிட்டு வந்து எல்லாருமே வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு கோயில் அப்படிங்கறத சொல்றாங்க. 27 அடி பெருசா இருக்கக்கூடிய சிலை, அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, ஸ்ரீரங்கத்திலே ஒரு அளவு தான் வந்திருக்கும், இங்க 27 அடி 27 அடி அடி அப்படிங்கிற போது இங்க இருந்து எவ்வளவு தூரம் என்னோட கையெல்லாம் தாண்டி போகும். இவ்வளவு தூரம் பெருசா இருக்கக்கூடிய இங்க பெரிய ரங்கநாத சுவாமி டெம்பிள் பத்தின ஹிஸ்டரியை பத்தி வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எல்லாத்தையும் பத்தி டீடைல் எக்ஸ்பிளைன் உள்ளவங்க சொல்றேன். ஹாய் ஹாய் கௌதம் ஹான் ஜி ஹச். பெரிய ரங்கநாத சுவாமி டெம்பிள், அதாவது இந்த உலகத்திலேயே இன்னைக்கு நமக்கு திருப்பதி பெருமாள் சொன்னாலும் தெரியும், ஸ்ரீரங்க பெருமாள் வந்து சொன்னாலும் தெரியும், இல்ல மத்த எல்லா பெருமாள் கோயிலும் அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனா இப்ப நான் சொல்ல போறேன், நான் சொன்ன மாதிரி பெரிய ரங்கநாத சுவாமி பெருமாள் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து எத்தனை பேருக்கு வந்து தெரியும்? நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. பட் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கோயில் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஆனால் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு கோயில், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்குதான் வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த உலகத்திலே, அதாவது இந்த உலகத்தில் இந்த தமிழ்நாட்டிலே பெருமாளே முதல் வந்து தங்கிய இடம் அப்படின்னா அது இதுவா தான் சொல்றாங்க. அது பின்னர் கோயிலாக மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்றாங்க. 2000 வருஷம், அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு யாருமே முன்னாடி உயிரோட வந்து இருந்திருக்க மாட்டோம், இப்பதான் நம்ம வந்து அளவில் வந்திருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு கோயில் வந்து இங்க ஒரு இடத்துல வந்திருக்கு. இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கறத வீடியோ நடுவில் வந்து சொல்றேன். பட் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள் வந்து சொல்றாங்க. இதை பத்தின ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். இந்த கோயில் சரௌண்டிங் மொத்தம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் அளவுல வந்து இருக்கு. அதை தாண்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 ஒரு மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2000 அவ்வளவு ஒரு மீட்டர் ஏதோ சம்திங், எனக்கு எக்ஸாக்டா எவ்வளவு தெரியல. இத்தனை மீட்டர்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி 5 ஏக்கர் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய பெருமாள் வந்து 27 அடி பெருசு. ஸ்ரீரங்கத்துக்கு நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க முக்காவாசி பேர் வந்து போயிருப்பீங்க, ஆனால் அங்க உங்களால தெளிவா கூட பார்க்க முடியாது. அதுவும் இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மந்த் எல்லாமே வந்திருக்கு, அதாவது இந்த ஜூன் இந்த மாதிரி மந்த் எல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க பாதியை. எப்படி அப்படின்னா அந்த பக்கம் காலு பக்கத்துல சாமிகள் வந்திருக்கும். அதை உங்களுக்கு அந்த போனவங்க அத்தனை பேத்துக்குமே தெரியும். இந்த இமேஜ்ல, அதாவது இந்த இமேஜ் நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே வந்து தெரியும், கால் பக்கத்துல சாமி வந்திருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ஒரு துணி மாதிரி வந்து போட்டு மூடிடுவாங்க. என்ன ஒரு ரீசன் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து திறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம் ரீசன்ஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை வந்து முழுசா கூட வந்து தெரியாது, பார்க்க முடியாது. அதுவும் ஒரு அளவு தான் வந்திருக்கும். ஆனால் இங்க நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பெருசா, அவ்வளோ அழகா 27 அடி உள்ள இருக்கக்கூடிய அண்ட் படுத்துட்டு இருக்கக்கூடிய அழகான ஒரு 27 அடி இருக்கக்கூடிய ஒரு பெருமாளோட சிலைய கண் முன்னாடியே, அதுவும் ரொம்ப பக்கத்துல கண் எதிர்க்க உங்களால பார்க்க வந்து முடியும். ஸ்ரீரங்கத்திலே உங்களை ரொம்பவே அந்த கிட்ட தான் விடுவாங்க. பட் ஆனா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய இருட்டுல ரொம்ப 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 கம்மியா தான் வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரியும். அங்க ஃபுல்லா லைட்லாம் வந்து இருக்காது. ஸ்ரீரங்கத்துல எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அதாவது மூலஸ்தானத்துக்குள்ள லைட், அதே மாதிரி தான் திருப்பதிக்கும் இதே கான்செப்ட் தான். அதாவது திருப்பதியை பார்த்து இதை வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து என்னன்னு தெரியல, இதை பார்த்து திருப்பதிக்கு வச்சாங்களான்னு தெரியல. பட் ஆரம்பத்துல இருந்தே திருப்பதிக்கு வந்து அந்த மூலஸ்தானத்துக்குள்ள லைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே வந்து இருக்காது, இருட்டாதான் வந்திருக்கும். அது விளக்குல தெரியக்கூடிய வெளிச்சத்தை மட்டும்தான் வச்சுதான் அந்த சாமியை வந்து நம்ம எல்லாரும் வந்து பார்க்க முடியும். ஆனால் இப்ப பல அலங்காரத்து மூலியமா, பல நகைகள் மூலியமா வந்து ஜொலிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் வேர்க்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்கு நான் ஒரு வீடியோ, செப்பரேட்டான ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். அதாவது திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உள்ள மூலஸ்தானத்துல வேர்க்கும். இது மிகப்பெரிய ஒரு உண்மையான ஒரு விஷயம். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இது வந்து நிறைய பேர் வந்து விளையாட்டை வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா இட்ஸ் வெரி 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 சீரியஸ்லி, இட்ஸ் வெரி 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 சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஐ மீன் நான் கண்டென்ட் ஏன் சொல்றேன் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் கம்மிங் வீடியோஸ் நான் வந்து பேச போறேன். அதை தாண்டி வந்து இங்க பெரிய ரங்கநாத சுவாமி இந்த டெம்பிள்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து என்ன அப்படின்னா 27 அடி இந்த சிலை, அதாவது ரொம்ப நீங்க கிட்டத்தட்ட அதன் க்ளோசர் தானே வந்து உங்களால வந்து பார்க்க முடியும். இதை பார்க்கும் போதே வந்து
அது என்னன்னு தெரியலைங்க. ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த திருப்பதிக்கு போனாலும் சரி, இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு போனாலும் சரி, எந்த ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி, அது வந்து திருப்பி நீ என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு, அது இன்க்ளூடிங் திருப்பதிக்கெல்லாம் போயிட்டு வந்தா அது இழுக்குது. அந்த பவர் வந்து நீ வா நீ வா நீ வா அப்படின்னு இழுக்குது. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், திருப்பதிக்கு ஒண்ணு யாரும் சும்மா வந்து போயிட முடியாது. பெருமாள் நினைச்சா மட்டும் தான் போக முடியும் அப்படிங்கிறது நான் சொல்லணும் கிடையாது. அது பெருமாளுக்கும் தெரியும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் தெரியும். பட் ஆனா மோர் தென் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இருக்கு, ஒரு ஈர்க்குது. நம்ம கேட்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது. அப்படிங்கிற போது நமக்கே வந்து போகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா போகணும்னு ஆசையா இருந்தாலும் அது பெருமாள் நீ வந்து வாடா அப்படி நினைச்சா மட்டும்தான் நம்மளாலையும் போக முடியும், அது அவரும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனா பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல், ஒரு ஏக்கம், அந்த ஒரு டச் அப்படிங்கிறது சொல்லுவாங்கல்ல, அது நமக்கும் சாமிக்கு இருக்கக்கூடிய ஒரு டச் அப்படிங்கிறது தெரியல. பட் மோர் தென் அது எப்போ பார்த்தாலும் போகணும் அங்கேயே இருக்கணும், அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல நிறைய பேருக்கு வந்து ஓடும், இன்க்ளூடிங் எனக்கு வந்து ஓடிட்டு இருக்கு. அண்ட் சி இது பார்க்கும்போது ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கா தான் வந்திருக்கு. எப்படா அது பார்ப்போம். அதுவும் நிறைய பேர் வந்து தப்பா வந்து பார்த்துடுறாங்க. ஃபேஸை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துடுறாங்க. திருப்பதியில் ஃபேஸை நீங்கள் பார்க்கவே கூடாது, காலில் இருந்தால் நீங்கள் வந்து முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கே பெரிய ரங்கநாத சுவாமி இங்கேயுமே வந்து நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு முகம்தான் வந்து தெரியும். அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்க காலில இருந்து முகத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு விஷயமாக இந்த ஒரு கோயில் வந்து பார்க்கப்படும். அதாவது உங்களுக்கு நீங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படியே பலனா அந்த பலன் வந்து முழு பவரோட கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கோயில சொல்லப்படுறாங்க. அதை தாண்டி வந்து இங்க வந்து அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. அதாவது அன்னதானமே பிரசாதம் கொடுக்கறது, இல்லை அன்னதானமும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் பயங்கர கிளீனா செம்மையா வந்து இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டப்பட்ட இந்த ஒரு கோயில், அதாவது பெருமாளே வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல முதல் நான் இந்த இடத்துல தான் வந்து நிப்பேன், இந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த பெரிய ரங்கநாதர் சுவாமி. இது எங்க இருக்கு அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல, அதாவது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல எங்க எக்ஸாக்டா இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன், நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. மண்ணனூர்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து எக்ஸாக்டா வந்து இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. இதை தாண்டி இன்னும் ப்ராப்பர் எக்ஸாக்டிங்கா சொல்லணும் அப்படின்னா ஆதி திருவரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, அப்சர்வ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர், ஒரு மிகப்பெரிய சிலை, அதாவது ரொம்ப கிட்டத்துல பார்க்கணும் எனக்கு அப்படின்னா இந்த கோயிலை கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஆனா அந்த அளவுக்கு ரஷ் எல்லாம் இருக்காது. ஒரு நார்மலான ஒரு டெம்பிள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் இதை பார்க்கும்போது ஒரு அட்டாச்மெண்ட், நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும், அதுக்குள்ள லிங்க் ஆகும். அது இன்க்ளூடிங் நல்லா உள்ள போய் டீப்பா யோசிக்கிறவங்களுக்கும் அண்ட் டீப் டச் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது கண்டிப்பா இந்த கோயில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதை தாண்டி வந்து இந்த கோயில் வந்து எப்போ ஓப்பனிங் டைம் எப்போ க்ளோசிங் டைம் அப்படிங்கிறதே நான் வந்து சொல்றேன். இதுக்கு இடையில ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி இது யாரோட பீரியட்ல வந்து கட்டப்பட்டுச்சு அப்படின்னா சோலாஸ், அவரோட நேம் என்ன அப்படின்னா விஜயநகர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டைம்ல அந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு விஷயம் வந்து கட்டப்பட்டுச்சு. அந்த ராஜா, அந்த மன்னன் அவரோட ஆட்சியில் இருக்கும் போது இந்த கோயில் வந்து கட்டப்பட்டுச்சு. இது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம யாருமே வந்து உயிரோட வந்து இருந்திருக்க மாட்டோம். இப்பதான் வந்து அலைவுல நம்ம வந்து இருக்கோம், பிறந்திருக்க மாட்டோம். அதாவது சாரி, உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் கிடையாது, நம்ம யாருமே வந்து பிறந்திருக்க மாட்டோம். இப்ப இந்த வீடியோ பார்த்துருக்க யாருமே வந்து மோஸ்ட்லி யாருமே வந்து பிறந்திருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு தூரம் வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னா இது கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர். அண்ட் ஏன் இது பவர் நான் சொல்றேன் அப்படின்னா இங்க என்னதான் நம்ம வந்து எத்தனையோ கோயிலுக்கு போனாலும் சரி இந்த மாதிரி பழமையான கோயில்கள் வந்து அதிகமாகவே வந்திருக்கு. ஆனா நிறைய கோயில் வந்து வெளியே வராமே, வெளியே தெரியாமே வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஓப்பனிங் டைம் எப்ப, க்ளோசிங் டைம் எப்ப அப்படிங்கிறத சொல்றேன். ஏர்லி மார்னிங் வந்து 6 AM வந்து ஓபன் பண்ணிடுறாங்க. அண்ட் க்ளோசிங் டைம் வந்து 7:30 PM, அதாவது நைட்டு 7:30 வந்து க்ளோஸ் பண்றாங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் திறந்து நைட்டு 7:30 அந்த கோயில் வந்து க்ளோஸ் பண்றாங்க. இதுக்கிடையில வந்து எப்பவுமே திறந்து தான் வந்திருக்கும், எப்பவுமே வந்து அங்க பூஜை நடந்துகிட்டே வந்திருக்கும். அங்க வந்து அதாவது எல்லாருமே வந்து இருப்பாங்க, அதாவது சாமியார்கள் அவங்க எல்லாருமே வந்து இருப்பாங்க, பூஜை பண்ணிட்டே இருப்பாங்க, செஞ்சுட்டே வந்திருப்பாங்க. ஏன்னால் பெருமாள் அப்படின்னாவே மோர் தான் அங்கே பூஜை வந்து நடந்துகிட்டே வந்திருக்கணும், அதுக்கான பவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு விஷயம். திருப்பதி ஸ்ரீரங்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சேம் தான் இங்கே அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த ஒரு கோயிலையும் கண்டிப்பாக கள்ளக்குறிச்சி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் சைக்கிள் மறக்காம வச்சுக்கோங்க. என்னையும் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்க, நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே விஷயம் லிங்க்ஸ் பண்ணுறேன், கீழே விஷயம் எல்லா லிங்க்ஸுமே கொடுக்குறேன், போய் மறக்காச்சு பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லா லிங்க்ஸுமே கொடுக்குறேன், போய் மறக்காம போய் பாருங்க. அண்ட் தென் மோர் தென் இன்னும் பெருசாக எனக்கு கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அபவுட் செக்ஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா மெயிலும் மொபைல் நம்பரும் இருக்குது, அதில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் நானும் கேட்கலாம் பண்ணலாம், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். அடுத்து மீட் பண்ணலாம். பாய்.